டனல் எரிமலை எப்போ ஏற்படுது? உள்ளே குமரி கொண்டிருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் வெடிக்கும், சிதறும். ஆமாம், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. அவர்களுடைய ஒரு விவசாயிகள் அவர் வாழ்வாதாரம் காலங்காலமாக அதிலேயே பிழைப்பு நடத்தி அதே தொழிலாக வச்சுக்கிட்டு தன்னுடைய சந்ததியினருக்கும் கொடுக்க போகும்போது பெரிய திட்டங்கள் வைத்திருப்பார்கள். அந்த பூர்வீக நிலத்தை இந்த கம்பெனிகள், அதாவது என்னாச்சுன்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களுக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்குரிய மரியாதைனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர், தேர்தலில் என்னென்ன மாதிரியான உதவிகள் ஆளுங்கட்சியை கொடுக்குறப்போ எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அதிகபட்சம் அவர்களை அடக்குவதற்கு கொடுக்க என்ன செய்வாங்க? போலீஸை தான் பயன்படுத்துவாங்க. ஆமாங்க, இந்த போலீஸு ஒரு பக்கம். இந்த போலீஸ் வேலையில் ஒரு 6 இளைஞர்கள் சேர்கிறார்கள். எதுக்கு? கான்ஸ்டபிளாக, எல்லாம் கம்பேஷன் கிரவுண்டு அந்த மாதிரி ஆக்க போகிற, சில பேர் டைரெக்டாகவும் பணம் கொடுத்து என்று அது சொல்லப்படுகிறது. காவல்துறையில் பணம் கொடுத்து செய்கிறார்கள், அப்பா இறந்து போகிற செய்கிறார்கள். இந்த 6 இளைஞர்கள் டியூட்டி ஜாயின் பண்ண வந்தாக்கா ரிப்போர்ட் பண்ணிட்டு டியூட்டி ஜாயின் பண்ணாமல், டியூட்டி இப்போ சாயங்காலம் காலையில் அவங்களுக்கு ஒரு அவசரம், ஒரு குடும்ப பிரச்சனை, அப்பா அம்மா எல்லா விஷயத்தும் வரும்பொழுது அது எப்படி தடுக்கிறார்கள். சரி, சும்மா தானடா இருக்கிறீங்க, போங்கடா ரைடு போங்கடா, அந்த ரவுண்ட்ஸு போங்கடான்னு சொல்லி பண்ணால் அங்கே தான் தெரிய வருது இன்னொரு கும்பல் இவர்களை தனியாக அழைத்து அதற்கான ஏற்பாடுனா ஒரு காவல்துறை அந்த புதிதாக வேலைக்கு சேர்ப்பவர்கள் எப்போதுமே ஒரு துடியாக இருப்பார்கள். ஒரு தீவிரவாத கும்பல் அவர்களை கொண்டு இவர்களை எல்லாரையும் கொண்டு காவல்துறையினரெல்லாம் உள்ளே இழுத்து மொத்தமாக காலி பண்ணுவதற்காக அந்த தீவிரவாதிகளும் புரட்சியாளர்னு சொல்லலாம், அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் சொல்லலாம், கொண்டு செய்கிறார். ஆமாம், அது தீவிரவாதிகள் வெற்றி பெற்றார்களா, தீவிரவாதிகளை புரட்சியாளர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் வெற்றி பெற்றார்களா, காவல்துறை வெற்றி பெற்றதா? இப்படிங்கிறதா மொத்த கதை. இது நல்ல ஒரு எடுக்கப்பட்ட களம் ஒரு குடிசை பகுதியில் ஒரு வீட்டார் எல்லாம் ஒரு இடத்துலையும் பஞ்சஸ் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் ஸ்லம் என்று சொல்லக்கூடிய குடிசை பகுதிகள். இந்த மக்களை எல்லாம் இவர்களுக்கு இங்கேயும் ஒரு கார்ப்பரேட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக காலி பண்ணிவிட்டு தூரமாக வச்சுறாங்கள, அந்த இடம் காலியாக இருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. இந்த மாதிரி இடத்துக்குள்ளே கொண்டு போய் எங்கே எப்படி யார் இருக்கிறார்கள் என்பதே தெரியாமல் அங்கே இருப்பது தீவிரவாதிகள்னு திருப்பி சொல்வதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட புரட்சியாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். இங்கே ஒருத்தர் 6 பேர் போகிறப்போ ஒருத்தராக இறந்து போகிறாங்க, 2 பேர் தான் மிச்சம். அப்படி இருக்கும்போது அது மொத்தமாக காலி செய்வதற்கு என்ன இதை பயன்படுத்துகிறார்கள்? குறிப்பாக இந்த தீவிரவாதிகள் நெய்வேலி நிலக்கரியில் வேலை செய்தவர்கள் இந்த பள்ளம், குழி, கனவு, அந்த இதெல்லாம் குகையெல்லாம் எடுக்கக்கூடிய மண்ணை உடைக்கிறது, பாறை உடைக்கிறது என்ற தொழிலில் ஈடுபட்டவர்கள் எப்படியெல்லாம் அவருடைய திறமைகளை கையாளுவார்கள் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா அதர்வா முரளி அழகு பண்ணியிருக்கிறார் ஹீரோ. இந்த ஹீரோ அதர்வா முரளி ஒரு கான்ஸ்டபிளாக பணியில் அமர ஒரு பொறுப்பற்ற மனிதர். சின்ன வயசில் எல்லாம் விளையாடுறது, போகிறது வர்றது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய பர்சன். எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா மேலே எரிஞ்சு விழுவுறது. ஆனால் இந்த அம்மா அப்பாக்கள் எப்படியெல்லாம் இந்த பிள்ளைக்காக உழைக்கிறார்கள், அது பின்னர் உணரும்போது அதனால் அம்மா பாதிக்கப்பட்டு மூளையில் கட்டி அதை கீழே விழுந்து அடிபட்டதும் தன்னால் தான். அதுவும் குறிப்பாக அந்த காவல்துறை அதை மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னொரு இது. ரெண்டாவது, லாவண்யா திரிபாதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் வேண்டும் என்று அந்த இடத்துல தேவையில்லை, இருந்தாலும் பயன்படுத்தப்பட்டு எப்போதும் ரிலாக்ஸேஷன் வேணும். பெண் என்றால் ரிலாக்ஸேஷன் என்பதை விட ஒரு கருத்துருவோடு கலந்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அது மாதிரி என்ன சொன்னால் அழகர் பெருமாள் அந்த அதர்வா முரளியோடைய தகப்பனாராக செய்கிறார் பாருங்க. அவர் ஒரு பொறுப்பான தகப்பனார். எப்படியெல்லாம் மனைவிக்கு செய்து கொண்டிருக்கிறார், பிள்ளைக்கு எப்படியெல்லாம் எதிர்காலத்தை யாரிடம் போய் கையேந்துகிறார், பிள்ளைக்கு தெரியாமல் என்று உணரும் பொழுது எல்லாரும் ஒரு அப்பாவுடைய அப்பா எவ்வளோ பாடல்கள் வரும் பொழுது அதை நினைவூட்டுகிறார். அது ஒரு நல்ல ஒரு அப்பாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அம்மாவுடைய தியாகம் என்பது கொடுக்கப்படுகிறது. அது மாதிரி போஸ் வெங்கட் ஒரு காவல்துறை அதிகாரியாக
அவர் வந்து இந்த தீவிரவாதிகள் கொலை செய்யும் பொழுது அது ஒரு டெக்னிக் என்னென்ன பயன்படுத்துகிறார்கள் என்பதை படத்தில் பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது. அதை பார்த்துலாம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியெல்லாம் அவருடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள், எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட முட்டாள்கள் அல்ல, மிகப்பெரிய அறிவாளிகள். விவசாயிகள்லாம் கேவலமாக நினச்சிடக்கூடாது. இதை முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது இயக்கம், இது இயக்குனர் என்ன யாருனாக்கா ரவீந்தர் மாதவான்னு சொல்லிட்டு இயக்குனர். சிவப்பு எண்ணங்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் தீவிரவாத எண்ணத்தை வந்து உள் வாங்கி உள்ள உடம்பு ஃபுல்லாக ஏறி இருக்கு, அதை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் வந்து ஒரு இதை வந்து டாப் ஆங்கிள் காட்டாமலே, இப்போ ட்ரோன்லாம் வச்சு பண்ணுவாங்க, அது செய்யாமல், அந்த இது பண்ணாமல், அது ஒரு சிக்கலான ஒரு பகுதி அவ்வப்போது காட்டுறாங்க. டாப் ஆங்கிள் கொடுத்தா கூட அது எங்கெங்கே சிக்கலான பகுதி, இங்கே பக்கத்தில் இருக்கவங்களே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதி என்பது லொக்கேஷன். இதில் என்னாச்சுன்னா கேமராமேன் சக்தி சரவணன் அவர் இன்னொரு பாத்திரமாகவே மாறி, கேமராவோடு போனாரோ இல்லையோ அவர் பாத்திரமாகவே மாறி அந்த படப்பிடிப்பு மட்டும் லைட்டிங் இல்லை, அந்த லொக்கேஷனை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், குறுகிய லொக்கேஷனை எப்படி பண்ணலாங்கிறத அவர் ஒரு ஹீரோவாக இருக்கிறார். இது ஒரு நிலைப்பாடு. இது அன்னை ஃபிலிம் சார்பாக தயாரிச்சிருக்காங்க. இதில் மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகர் அன்னை ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணும் பொழுது அதை வந்து உள்வாங்கி இது எந்த வகையிலும் சிதறிவிடக்கூடாது, சிந்தவிடக்கூடாது என்பதற்காக பெரிய முயற்சி எடுத்தது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் நாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்ப பின்னணியை கொண்டு, அந்த பெண்ணு அம்மா பிள்ளைகள் வரும் குடும்ப பின்னணி, இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது தெளிவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை குடும்பத்தோடையும் பார்க்கலாம், நண்பர்களோடையும் பார்க்கலாம், தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். வீட்டில் வரும் அந்த மியூசிக்கு போக்குவரத்தெல்லாம் வந்தால் கூட ஜஸ்டின் பிரபாகருடைய மியூசிக்கையும் இதோடைய நம்ம கேமராமேன் சக்தி சரவணனுடைய கேமரா ஒர்க்கு பார்க்கணும். தியேட்டரில் இப்போ பார்த்தா நல்லாயிருக்கும். பார்க்க